தோஷத்துக்கு எங்கே சார் பிராயஸ்தம் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. செவ்வாய் தோஷத்துக்கு உண்டான அற்புதமான பிராயஸ்தம் எங்கே பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 படைகளில் 2வது படை வீடு கந்த சஷ்டி கவசம் ஒளித்த இடம், அதே மாதிரி அந்த வேலுக்குண்டான அர்த்தம் கொண்ட இடம். அப்போ எதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், திருச்செந்தூர். அந்த திருச்செந்தூருக்கு போயிட்டு வரது ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி ஆவினங்குடின்னு சொல்லுவாங்க, பழனிக்கு அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஆவினங்குடி. அந்த இடத்துல சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கும். நவக்கிரகத்தில் செவ்வாய் கோயில், அதுவும் உங்களுக்கு ரொம்ப அனுகூல்யத்தை பிறக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இதை முடித்ததுக்கப்புறம், இந்த பிராயஸ்தங்கள்லாம் முடித்ததுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை நவக்கிரகங்களுக்கும் முருகப்பெருமானுக்கும் அபிஷேகம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. 9 வாரம் அல்லது 13 வாரம், இதுதான் நான் எப்போவுமே செவ்வாய் தோஷத்துக்கு சொல்லக்கூடிய பிராயஸ்தம்னு சொல்லுவேன். இதை பண்ணிவிட்டு நவக்கிரக சாந்தி பண்ணிக்கணும். அந்த நவக்கிரக சாந்தியில் செவ்வாய்க்கு எந்த கிரகத்துக்கு ரொம்ப முக்கியத்துவமோ அதுக்கு ஆவர்த்தி இந்த வயசாக எடுத்து இந்த